என் குழந்தை பாடலை பார்க்கலாம் வாங்க. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். பிள்ளை கனியமுதே கண்ணம்மா, பேசும் பொற் சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளங்குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி, உன்னை தழுவிடலோ கண்ணம்மா உன்மத்தம் ஆகுதடி. சற்று முன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி, நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணீர் பாவையென்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதென்றோ. சொல்லு மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய், முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கந் தவிர்த்திடுவாய். இன்பக் கதைகளெல்லாம் உன்னைப்போல் ஏடுகள் சொல்வதுண்டோ, அன்பு தருவதிலே உனைநேர் ஆகுமோர் தெய்வமுண்டோ. மார்பில் அணிவதற்கே உன்னைப்போல் வைர மணிகளுண்டோ, சீர்பெற்று வாழ்வதற்கே உன்னைப்போல் செல்வம் பிரிதுமுண்டோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அவர் முடிச்சிருக்காரு. பாடல் சுருக்கமாக பார்க்கலாம். பாரதி இந்த பாடலில் கண்ணம்மாவை அவரின் செல்ல பிள்ளையாக பாவிச்சு எழுதியிருப்பாங்க. ஒரு கிளியாகவும் ஒரு பொக்கிஷமாகவும் அவருடைய துன்பங்கள் எல்லாவற்றையுமே தீர்க்கிற ஒரு பெண்ணாகவும் தான் இதில் எழுதியிருப்பாங்க. அந்த குழந்தையை அள்ளி அணைக்கும்போது அவருக்கு தேன் போல் இன்பம் பொங்கி வருது. அந்த குழந்தை அவங்கள பார்த்து ஓடி வரும்போது அவங்க உள்ளம் குளிருது. அங்கேயும் ஓடி திரியும் போது இவருடைய ஆவி, அதாவது ஆன்மா அந்த குழந்தைய போய் தழுவுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தைய ஊரில் இருக்கவங்க எல்லாம் புகழ்ந்தாங்கன்னா இவருக்கு கர்வம் தலைக்கேறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தை இவருக்கு கன்னத்தில் முத்தமிட்டா கல்லடி குடித்தது போல் வெறியாகுது. உன்னோட கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா என்னோட இதயத்தில் ரத்தமே வருது. அதே போல் இந்த உலகத்தில் சீர் பெற்று வாழ்வதற்கு இந்த குழந்தை செல்வத்தை தவிர வேறு எந்த செல்வமும் இந்த உலகத்தில் பெரிதாக இருக்கா? நீ சொல்கிற கதைகள் மாதிரி இந்த உலகத்தில் வேறு எந்த புத்தகமும் கதை சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி இவர் கண்ணம்மாவுடைய ஒவ்வொரு விளையாட்டாகட்டும், அசைவாகட்டும், பேச்சாகட்டும் எல்லாமே ஒரு தந்தையாக அவர் எப்படி உணர்றாரு அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக விளக்கியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிவியின் தமிழ் எளிது தமிழ் எளிது சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.